ஹாய் மக்களே, வாவா விலாக்ஸ் உங்களை அன்பு இருக்குது. நம்ம இன்றைக்கி மகா சிவராத்திரி எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து திருவண்ணாமலைக்கு வந்திருக்கோம் மக்களே. திருவண்ணாமலைக்கு வந்து நம்ம அப்படியே பொறுமையாக நடப்பாதையாக அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பொறுமையாக நடந்து போயிட்டு சாமி பார்க்கலான்னு போயிட்டு இருக்கோம் மக்களே. என்ன நடக்க போகுது, என்ன உள்ளே போனால் என்ன ஆகுன்னு தெரியாது மக்களே. ஆனால் சும்மா நான் ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் நடந்துட்டு போயிட்டு இருக்கு மக்களே. நடந்தது போகிறதே ஒரு 1/4 மணி நேரம் ஆகிடுது. 1/4 மணி நேரம் ஆகிறதுக்கு முன்னாடி அது அங்கே பஸ் ஸ்டாண்டு கோயில் நடந்து போனால் இங்கேருந்து தெரியுது பாருங்கள் கோயில் தெரியுது. இப்போது இந்த கோயில் வந்து சிறப்பு வழிபாடுகள்லாம் நடக்க போகுது மக்களே. இன்றைக்கி அதை பார்க்குறதுக்கு கோடான கோடி மக்களே. இந்த இந்தியாவிலே சிறந்த சிவன் கோயில் எதுனா திருவண்ணாமலை கோயில் தான் மக்களே. திருவண்ணாமலை கோயில் தான். திருவண்ணாமலை தவிர்த்து தான் அந்த கேத்ரிநாத், கைலாஷ் இந்த ஏரியாவில் வந்து இங்கே தான் இருக்கிறார் மக்கள். இருக்கிறது வந்து இங்கே தான். அங்கெல்லாம் போயிட்டு வர்றது தாங்க. அதனால தான் சிவன் வந்து திருவண்ணாமலைனாவே சிவன் தான் அப்படின்ற மக்களே. இந்த கேதார்நாத்தில் சும்மா அங்கே போயிட்டு தரிசனம் பார்த்துட்டு வர்றது மக்கள். சும்மா அங்கே போயிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு எல்லா மக்களுக்கும் எல்லாம் கிடைக்கணுன்ட்டு போயிட்டு அங்கே பார்த்துட்டு வர மக்களே. ஆனால் மெயின் வந்து எந்த கோயில்னு பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணாமலையார் கோயில் தான் மக்களே. அங்கே போயிட்டே இருக்கோம். போயிட்டு இருந்தால் காலெல்லாம் அப்படியே செருப்பேர் போடாது, ரொம்ப பற்றிக்குது மக்களே. ஒரு சூடு நம்மளால் தாங்க முடியல. வெயில் வேறு சரியான வெயில் மக்களே. நம்ம என்ன சூடாக இருந்தாலும் நம்ம போய் கடவுளை பார்த்துடணும் அப்படின்ற ஒரு எய்மில் நாங்கள் போயிட்டே இருக்கோம் மக்களே. நான் என் ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் போயிட்டு இருக்கோம் மக்களே. அங்கே போகிறதுனா நம்ம ரொம்ப கொஞ்சம் தான் கட் பண்ணுறதுனால கொஞ்சம் வீடியோ கிளியராக தெரியாது மக்களே. கிளியராக தெரியணுன்னா அதுவும் நான் பார்க்குறேன் மக்களே. இங்கே டிராஃபிக் வேறு. மகா சிவராத்திரி அதுவும் சரியான டிராஃபிக் மக்களே. டிராஃபிக்னால் ஒன்றுமே முடியல. அங்கே பாருங்கள் ஆட்டோ வேறு கூட நின்று ஒரே இது மக்களே. ரஷ். ஆட்டோவில் போகிறவங்களுக்குலாம் நான் நந்தே போயிடுறேன்ற மாரி அவ்வளோ டிராஃபிக் மக்களே. நம்ம என்ன பண்ணாலும் அது டிராஃபிக் கிளியரே ஆகலை மக்களே. ஏன்னா அவ்வளோ நான் தான் சொன்னேனே, அவ்வளோ பக்தர். இன்னும் 2 கிலோமீட்டருக்கு பின்னாடி நின்றுங்கிறோம். நம்ம கோயிலுக்கு 2 மணி நேரத்துக்கு 2 கிலோமீட்டர் இங்கே நின்றுக்கிறோம் மக்களே. நம்ம ஏன்னா நிறைய பார்த்துருப்போம், நிறைய இது இருப்போம்னு இது வந்து நான் வந்து 2வது வாட்டி போகிறது மக்களே. அண்ணாமலையார் கோயிலுக்கு வந்து நீங்கள் என்ன கேட்டாலும் மகா சிவராத்திரி எனக்கு அண்ணாமலையார் உங்களுக்கு தரிசனம் கழிப்பார் மக்களே. அதுதான் கிட்ட நோக்கி போயிட்டே இருக்கும். ரொம்ப நம்ம ஒரு மன அழுத்தம், ஒரு டிப்ரெஷனு இதெல்லாம் இருந்தாலே அது நீங்கள் அண்ணாமலையார்கிட்ட விட்டிங்கன்னா அவர் பார்த்துப்பார் மக்களே. ஏன்னா அவ்வளோ சிறப்பு வாழ்ந்த கோயில் மக்கள். நம்ம ரன்னிங்கில் போயிட்டே இருக்கோம். கிட்டே இருக்கிற மாரி தான் அந்த இது மக்களே. அங்கே பஸ் ஸ்டாண்டு அங்கே விட்டாலே இவ்வளோ தூரம் நடந்து போகிறதுக்கு ரொம்ப கஷ்டம் மக்களே. குழந்தையெல்லாம் வச்சுருங்க, ரொம்ப கஷ்டம் மக்களே. அது நம்ம கிட்டே வந்துட்டோம். நம்ம இந்த கோபுரம் தெரியுதுல்ல, கிட்ட வந்துட்டோம் மக்களே. இதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ரோடு போகுது. இந்த ரோடு கிராஸ் பண்ணி தான் நம்ம போக போகிறோம். அந்த ரோடு கிராஸ் பண்ணி அங்கே உள்ளே இருக்கோம். அந்த அந்த வாசல் வழியாக தான் மக்களே. இறக்கத்துலேயே அதிக கோபுரம் உள்ள கோயில் எதுனா இதுதான் மக்களே. அண்ணாமலையார் கோயில் தான் மக்களே. அங்கே மக்களே அந்த தேரில் தான் வேறு சாமிங்கெல்லாம் இது நாங்கள் எடுத்துப்போம் மக்களே. இங்கே பாருங்கள் டிராஃபிக், ஒரே டிராஃபிக்கு. நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியல. என்ன பண்ணாலும் ஒன்றுமே ஆகலை. சரியான டிராஃபிக். இந்த சைடு விடுவாங்கன்னு பார்த்தா எல்லோரும் போயிட்டு அப்படியே நின்ட்டாங்க மக்களே. இந்த சைடு வழி கிடையாது. நீங்கள் இப்படி சுற்றிக்கின்னு அப்படியே அந்த வழி தெரியுற மக்கள்
அப்படி தான் போகணும், இப்படிலாம் வழி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க மக்களே. சரி அங்கேயே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணால் திறப்பாங்களா இல்லையான்ட்டு. இந்த சைடில் உங்களுக்கு வழி கிடையாதுமா, வழி கிடையாது சார், இதோ இந்த சைடாக போயிட்டு அப்படியே உள்ளே போயிட்டு இப்படி போகணும் அப்படின்னாங்க மக்களே. தெரியாமல் உள்ளே போயிட்டு வெளியே வரவங்களுக்கே இடையில மக்களே உள்ளே போயிட்டாங்க. உள்ளே போயிட்டு வெளியே வரவங்களுக்கே இடையில மக்களே. இப்போ நம்ம கிட்ட கோபுரத்துக்கிட்ட போயிட்டு மக்களே, கோபுரத்துக்கிட்ட போகவே நம்ம என்னென்ன நினச்சோமோ அனைத்தும் உங்களுக்கு நிறைவேற்றி தருவார் அண்ணாமலையார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ளே போகிற மக்களே. பாரு மக்களே உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்துட்டு பிறகு உள்ளே சரியான வியூ பாயிண்ட் மக்களே. நான் கேமரா எடுப்பாங்களா எடுக்க விடுவாங்களா எடுக்க விட மாட்டாங்களான்னு நினச்ச மக்களே. ஆனால் எப்படி எதுவும் யாரும் கேட்கல. உள்ளே போயிட்டு அண்ணாமலையார் உள்ளே போனவுடனே சரியான கூட்டம் மக்களே. சரியான கூட்டத்தில் எப்படி பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டோம் மக்களே. பார்த்துட்டு உள்ளே போயிட்ட மக்களே. உள்ளே போனால் தான் என்னன்னு தெரியும். இங்கேயே எவ்வளோ ஜனங்க எத்தனை 1 2 3 4 5 6 கோபுரம் தெரியுது மக்களே. நம்ம கணக்கு இன்னும் தெரியாத கோபுரங்களை நான் காட்டுற மக்களே. இப்படி போயிட்டே இருந்தால் இங்கே ஒரு கிளம்பாரு மக்களே. இந்த குளம் வந்து ரொம்ப பழமையான குளம் மக்களே. இந்த குளத்தில் குளிச்சுட்டு என்ன நினச்சாலும் வந்து உங்களுக்கு நிறைவேற மக்களே, நிறைவேற்றி போகிற அண்ணாமலையார். அங்கே பாரு மக்களே, மலை பாரு மக்களே, இந்த பெருசு பாரு மக்களே. அதாவது இருக்கிறதுலே கோயில் பக்கத்தில் இருக்கிறது பெரிய மலை மக்களே. கோயில் மேலே இருக்கிறாரு அதெல்லாம் சொல்ல, கோயில் பக்கத்தில் இருக்கிற மலையிலே இதுதான் கொஞ்சம் பெரிய மலை அப்படின்னு சொல்கிறாங்க மக்களே. என்ன அதுக்கப்புறம் ரயிலில் போயினே இருக்க மக்களே. வரிசையில் உள்ளே போயினே இருந்தால் உள்ளே போயினே இருக்கிற மக்களே. போகிறோம் வழி எங்கே தான் இருக்குது, எந்த தான் லைனில் விட்றாங்க ஒன்றுமே தெரியல மக்களே. போன வாட்டி வந்ததுக்கு இந்த வாட்டி போகிற மக்களே எல்லாம் அந்த கூண்டு உள்ள தள்ளி விட்டாங்க மக்களே. இந்த வயலில் வாங்க இந்த வயலில் வாங்கிட்டு பாப்பா பாரு மக்களே. போயிட பார்க்க ஆய் சொல்லிட்டேன் மக்களே. நானும் ஃப்ரெண்டும் போயிட்டே இருக்கேன் மக்களே. போயிட்டே இருக்கோம். பாப்பா பாரு மக்களே, ஆய் சொல்கிற பாரு மக்களே, ஆய் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாரும் போயிட்டே இருக்கோம். வழி நிற்க வைக்கல மக்களே. சரியான கூட்டம் மக்களே. இது வேறு இன்றைக்கி வேறு மகாசிவராத்திரி அது ரொம்ப சரியான கூட்டம். அதுதான் உங்களை காட்டினதுக்கோசம் தான் இன்றைக்கி உடனே உங்களுக்கோசம் வீடியோ போடுற மக்களே. ஏன்னா நம்ம நிறைய வீடியோ போட்டு இருப்போம்னு இது பண்ணியிருப்போம். அண்ணாமலையாருக்கோசம் தனி வீடியோவே போகிறோம் பாரு மக்களே. இதில் 2 வழி, இந்த வழியில் போகிறாங்க அந்த வழியில் போகிறாங்க, 2 வழியிலையும் போகிறாங்க. அந்த வழியில் போகிறாங்க ஸ்லோ ஆகிட்டாங்க மக்களே. இங்கே போனோன்னே இங்கே போகிற மக்களே. இங்கே ஒரு கோபுரம் தானே, இந்த தெற்கு கோபுரத்தாண்ட வந்துட்ட மக்களே. தெற்கு கோபுரத்தாண்ட வந்தவுடனே என்ன பார்த்தீங்கன்னா தெற்கு கோபுரம் ஃபுல்லாக அந்த வீடியோ தான் மக்களே. அங்கே போனோன்னே இதுதான் இது விட்டு வெளியே வர்றது மக்களே. இங்கே பாரு மக்களே, நம்ம அக்கா ஆய் சொல்லுங்க மக்களே. இங்கே வந்து சரியான க்ரௌடு தான் என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. சரியான க்ரௌடு மக்களே. நாங்கள் போன்னு பார்க்குறோம். எதுவும் நம்மளால் போக மக்களே. குட்டி பையன் பாரு மக்களே. அங்கே ஒரு குட்டி பையன் வந்துருந்தார் மக்களே. அவனை நான் வீடியோ எடுத்து போட்டிருந்தேன் மக்களே. இங்கே பாருங்க மக்களே, எவ்வளோ ஜனம் பாருங்கள். நம்ம யூடியூப் சேனலே மாற்றலான்னுக்கிற மக்களேன்ட்டு. அது நீங்கள் கமெண்ட்டில் மாற்றலான்ட்டு கமெண்ட்டில் சொல்ல பாருங்கள். அங்கே ஒரு அக்கா பாருங்கள் மக்களே. இது மாதிரி நம்ம நிறைய சாமி வீடியோ மக்களே. ஆனால் கிட்டத்தில் போயிட்டு தான் இந்த ஜனங்களை தான் நம்மளால் காட்ட முடியும் தவிர கோபுரத்துக்கும் உள்ளே போகிறதுக்குள்ளே இங்கே வர்றதுக்கு இந்த கோபுரத்துக்கு 1 மணி நேரம் ஆயிடுச்சு மக்களே. 1 மணி நேரம் ஆகிட்டு உங்களுக்கு ஷார்ட் வீடியோவை காட்டும் மக்களே. இன்னும் உள்ளே போனோம். சரியான ஜன மக்களே. இந்த கோபுரத்தை பார்த்தோமா,
அதோட லைனில் போயிட்டு நின்றுட்டுமா, லைனில் போயிட்டு நின்றுட்டும் பாக்குறோம் ஒன்றுமே முடியல மக்களே. இது பாருங்கள், உங்களுக்கு எல்லாருமே அருமையான வீடியோ மக்களே, அருமையான காட்சி. திருப்பி இது இன்னொரு சைடு வந்துட்டு பிறகு ஒரு வீடியோ மக்களே. மொத்தம் சுற்றி வந்து திருப்பி லைனில் வந்து இந்த வீடியோ மக்களே. திருப்பி வந்ததுனால இந்த வீடியோ நம்ம பண்ணுறோம். இந்த வீடியோவில் திருப்பியும் அதே வீடியோ அதேமாரி அண்ணான் சைடு ஒரு குளம் இருக்குது மக்களே. அந்த குளத்தில் தான் நம்ம பார்த்துங்கிறோம்.